வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எதை பற்றினா அரைஸ் கேஷிங் பிஸ்னஸ் பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தா இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் இன்கம் வந்து என்னென்ன இன்கம் இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்தா இப்போ அது ஸ்டார்டிங்கில் இந்த இந்த டீட்டெயில் வந்து அவங்க கொண்டுன்னு வரல. இந்த புது இன்கம் வந்து அவங்க கொண்டுட்டு வரல. இப்போ தான் வந்து ரீசெண்ட் டேஸில் தான் வந்து இந்த அம்பாசிடர் போனஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்பாசிடர் போனஸ் பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேவை. அது வந்து எந்த பிஸ்னஸாக எடுத்துக்கினாலும் வந்து பார்த்தா அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது செலிப்ரிட்டினா எப்படின்னா கிரிக்கெட்டில் செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஆக்டர், அது மாதிரி இருந்து எதனா வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்து ஃபஸ்ட்டு ஒரு செலிப்ரிட்டி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து இது விளம்பரம் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் போனஸாக இருப்பாங்க. எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து பார்த்தா அது மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க, பிராண்ட் அம்பாசிடர். ஆனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு வந்து பார்த்தா அதுலேயும் வந்து இவங்க எல்லாத்துலேயுமே வந்து யூனிக் பிளானாக இருக்குது. இதுதான் வந்து மேஜராக வந்து இன்னும் இருக்கிறதுலே வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். அது நம்மன்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா அது கொஞ்சம் மினிமம் வந்து க்ரைட்டீரியா வந்து இவங்க வச்சுருக்காங்க. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்மே அந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடரே நம்மளே சொல்லும் போது அப்போ வந்து இது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வந்து நீங்களே பார்த்துங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்துக்குங்க. அதில் எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆல்ரெடி செலிப்ரிட்டி இருக்கிறவங்க தான் பிராண்ட் அம்பாசிடராக கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த பிஸ்னஸில் தான் வந்து பார்த்தா இது யூனிக் பிளானாக இருக்குது. இது ஒன்று. அது வந்து என்னன்னு வந்து பார்த்தா சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படின்னு வந்து பார்த்தா இவங்க வந்து டைரக்ட் ரெஃபரல் வந்து நம்ம கொடுக்கணும். அதான் வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து அசோசியேட் டைரக்டர்னால் வந்து 100 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அசோசியேட் டைரக்டர். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தா அது மாதிரி டைம் லிமிட் வந்து எதுவும் கிடையாது. உங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எப்போ வந்து நம்ம 250 வந்து டைரக்ட் ரெஃபரல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நம்ம தான் வந்து இந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம யார் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் கொடுக்குறாங்க. இது வந்து மேஜராக வந்து இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இந்த போனஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த போனஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணுறதுனா கொஞ்சம் அதான் வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமான இது தான். இவங்க வந்து என்னென்னா இப்போ அசோசியேட் டைரக்டர் மாதிரி இந்த அந்த 100 டேஸ்க்குள்ளே வைக்கணும், 100 டேஸ்க்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா அந்த பட்சத்தில் தான் வந்து பார்த்தா கஷ்டம். ஆனால் வந்து இவங்க வந்து இதுக்கு எந்த டே வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இது எவ்வளோ நாளும் கிடையாது. இதுக்கு நம்ம இஷ்டம் வந்து இது லைஃப் லாங் வந்து நம்ம எப்போ 250 கம்ப்ளீட் பண்ணுறோமோ டைரக்ட் ரெஃபரல் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா நம்ம பிராண்ட் அம்பாசிடர் போனஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதனால் வந்து என்னன்னு வந்து பார்த்தா இது நம்ம ஒரு போஸ்டிங்கும் ஒன்று பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வருது. அது இல்லாத வந்து பார்த்தா இது வந்து 10% வந்து கம்பெனி ப்ராஃபிட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து எவ்வளோ பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் போனஸ் வந்து அவங்க அச்சீவ் பார்த்தா 250 கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா 10% வந்து கம்பெனி ப்ராஃபிட்லேருந்தே கொடுப்பாங்க. எவ்வளோன்னு வந்து பார்த்துங்க, கம்பெனி ப்ராஃபிட்லேருந்தே வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு அதை வந்து அந்த சமயத்தில் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து இந்த பிராண்ட் அம்பாசிடர் போனஸ் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 10% கம்பெனி ப்ராஃபிட்லேருந்தே வந்து பார்த்தா 10% கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லை. இந்த கம்பெனி இது ஓவரால் இந்த கம்பெனி ப்ராஃபிட்லேருந்தே வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஏன்னா வந்து இந்த இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது எந்த டென்ஷனுமே கிடையாது. ஏன்னா இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கினாலே எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட இது வந்து நம்ம இது பண்ணால் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்ல இது பண்ணுவாங்க. டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்தா தான் வந்து நம்ம எடுக்கிற இன்கம் வந்து நம்ம வெளியே நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து கிடையாது. நம்ம இஷ்டம் வந்து இது வந்து பார்த்தா நம்ம ரெஃபரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், லெவல் இன்கம் வேணால் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அது மாதிரி யாரும் தெரியலனா கூட அந்த பிரச்சனையும் அந்த இதுலேயும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த இவங்களே வந்து அந்த ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் வந்து அதில் நம்ம எலிஜிபிள் ஆகி நம்மளுக்கு அது மூலிமா வந்து இன்கம் வரும். இது நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம சொல்கிறது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஐடி போடுறீங்களோ ஐடி போட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு 500 நம்ம எதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சினிமாவுக்கு போகிறோம், இல்லை ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட வந்து பார்த்தா 500 மேலே தான் ஆகுது. அதனால் வந்து அந்த 500 வந்து இதை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இன்கம் இருக்குது. நம்ம வந்து அந்த 500 இது இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலேயே வந்து இந்த கம்பெனிலேருந்து நம்ம இன்கம் எடுக்க முடியும். இதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சொல்கிறதே அதனால தான், முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஐடி போடுறீங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸில் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வருதுன்றதை பார்த்தா இதில் பார்க்க போகிறோம். அதான் வந்து பார்த்தா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிலே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேலே வந்து வேலெட் பேலன்ஸு டிஸ்கவுண்ட் வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு அதிலே வந்து கிளியராக காமிக்கும். அதிலே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து வேலெட்டில் இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ மணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அது வந்து கிளியராக வந்து அந்த கம்பெனி அந்த இதில்
அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது அது மேலே இன்டர்ஃபேஸ்லேயே வந்து இது ஆப் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனாக வந்து ஷோ ஆகுது. நம்ம அது மூலயமா வந்து நம்ம எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம இது யூஸ் பண்ணியே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எதனா வந்து இதில் ஐடி போன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே வந்து நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் லிங்க்கு, இந்த ஆப் ரிஜிஸ்டர் லிங்க்கு எல்லாம் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா ஐடி போடுற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த நம்பருக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.